श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाक्कृतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। वन्दे वृन्दावनचरं वल्लभीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम्। ஸ்ரீமத் பாகவதத்துல ஒரு அற்புதமான சன்னிவேசத்துல நாம இருந்துருக்கோம். தர்மபுத்திரர் ராஜசூய யாகம் பண்ண இருந்துருக்கு. அந்த ராஜசூய யாகத்துல கிருஷ்ணனுக்கு அக்ரதானம் கொடுக்க போறே. அந்த விஷயத்தை தான் இன்னைய தினத்துல நாம பார்க்க போறோம். ஜராசந்த வதம் முடிஞ்ச உடனே அர்ஜுனன், பீமன், கிருஷ்ணன் 3 பேரும் இந்திரபிரஸ்தத்தை நோக்கி வர அவளுக்கு விசேஷமான புரஸ்காரம் பண்ணி கண்ணனை அவர் ஸ்தோத்திரம் பண்ணி கண்ணனுடைய திருவடியில விழுந்து கண்ணனுக்கு விசேஷமான பூஜையெல்லாம் தர்மபுத்திரர் பண்ண. நஜதேஜித பக்தானாம் மமாஹம் இதி மாதவா நஹ்யேகஸ்ய அத்விதீயஸ்ய பிரம்மணः பரமேஷ்டினः கர்மபிர்வர்த்ததே தேஜோ ஹ்ரசதே ச யதா ரவேஹே என்பதாக சொல்ற ஒரு விஷயம். பெருமாளுடைய பிரபாவம், கண்ணனுடைய பிரபாவம் இருக்க ரொம்ப விசேஷம். பெருமாள் தான் சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களுக்கெல்லாம் காரணமாக இருந்திருக்கவர், லோகத்துக்கெல்லாம் உபாதான காரணமாகவும் இருந்திருக்கிறவர், நிமித்த காரணமாகவும் இருந்திருக்கிறவர். இந்த இடத்துல ஒரு சூக்ஷ்மமான ஒரு அர்த்தம் பார்க்கணும். உபாதான காரணம், நிமித்த காரணம் அப்படின்னு ஒரு வஸ்து, ஒரு காரியம் உண்டாகணும்னாக்கா அதுக்கு 3 காரணங்கள் சொல்லப்படுகின்றன. உபாதான காரணம், நிமித்த காரணம், சககாரி காரணம் என்பதாக 3 விதமான காரணங்கள் சொல்லப்படுகின்றன. இது 3 சேர்ந்தாதான் அந்த காரியம்ன்றது, அந்த வஸ்து நிஷ்பத்தின்றது ஏற்படும். இப்போ ஒரு தங்கத்துல ஒரு கையில வளையல் பண்ணணும், இல்ல கண்டாபரணம் கழுத்துல போட்டுக்கிற ஒரு ஆபரணம் பண்ணணும்னு வச்சுப்போமே. இப்ப இந்த தங்கத்தாலான ஆபரணம் இது, இதுக்கு உபாதான காரணம் மெட்டீரியல் காசு, உபாதான காரணமாக தங்கம் இருக்கு. இதை வச்சுட்டுதான் பண்ணணும். தங்கம் மாத்திரம் கட்டியா ஒரு தங்கம் கொடுத்துட்டாக்கா அதை கழுத்துல மாட்டேன்னு நிக்க முடியுமான்னா, கழுத்துல போட்டுக்க முடியுமான்னா முடியாது. அப்போ அந்த தங்கத்தை வளையலாகவோ அல்லது கழுத்துல போட்டுக்கிற ஆபரணமாகவோ இப்படி பண்றதுக்கு தெரிஞ்ச ஒரு பொற்கொல்லர் போகணும். அவளுக்கு நிமித்த காரணம்னு பேரு. அவ பொற்கொல்லர் கட்டி தங்கத்தை கொடுத்துட்டாக்கா நெக்லஸ் வந்துருமா, இல்ல வளையல் வந்துருமா? அதுக்கு நெருப்புல போட்டு உருக்கி அதுக்கு உண்டான ஒரு டை இருந்ததுன்னா அதுல போட்டு பண்ணி எல்லாம் பண்ணணும். இதெல்லாம் சககாரி காரணம்னு பேரு இதுக்கெல்லாம். இது எல்லாம் சேர்ந்தாதான் காரியம்னு சொல்லக்கூடிய அந்த வளையலோ மக்குட்டமோ கண்டாபரணமோ இதெல்லாம் வரும்.
இப்ப ஜகத்து ஒரு காரியம், லோகம் மொத்தம் பெருமாளாலே படைக்கப்படும் பொருளாக இருக்கு. இப்ப இதுக்கு ஒரு உபாதான காரணம் வேணும், ஒரு நிமித்த காரணம் வேணும், சககாரி காரணம் எல்லாம் வேண்டி இருந்துருக்கு. அதுல உபாதான காரணமாக நிமித்த காரணமாக சககாரி காரணமாக எல்லாமாகவே பெருமாளை தான் இருந்துருக்காராம். ஏகமேவா தித்தீயம் அப்படின்னு சொல்றது. நம்மள மாதிரி இருக்கிறவாளுக்கு வரைச்சே இப்ப இந்த தங்கத்துக்கு அச்சேதனம், அது அச்சேதனமா இருக்கிறதுனால அதுக்கு சேதன கிருத்தியம், சேத்தனாலே செய்யக்கூடிய செயலாக சொல்லப்படுகிற இதை வளைக்கிறது, இது பண்றது, இந்த காரியங்கள்லாம் அதால பண்ண முடியாது. சேத்தனாக இருந்துருக்கிற அந்த பொற்கொள்ளருக்கு இந்த தங்கம் மாதிரி வளைஞ்சு கொடுக்கறதெல்லாம் அதால பண்ண முடியாது. இப்போ லோகத்துல நாம பார்க்கச்சே உபாதான காரணம் வேறையாக, நிமித்த காரணம் வேறையாக, சககாரி காரணம் வேற வேறையா தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா ஈஸ்வர சிருஷ்டியில சதைவ சௌமியதமக்ராசீத்து ஏகமேவா த்விதீயம் அப்படின்னு சொல்லியிருக்கிறபடினால பெருமாள் ஒருத்தர் தான் இருந்தேன்னு சொன்னதுனால தானே பகுத்த பிரஜாய அப்படின்னு பலவாக ஆக கடவேன்னு அவரே சொல்றதுனால இப்ப அந்த பெருமாள் ஒண்ணுதான் இருந்துருக்கு. இன்னொன்னு அதிஷ்டாத்தாவாக இன்னொருத்தர் இல்லைன்னு சொன்னபடினாலையும் உபாதான காரணம், நிமித்த காரணம், எல்லா காரணமாகவும் பெருமாளே தான் இருந்துருக்க லோகத்துக்கு. நேகஸ்ய அத்விதீயஸ்ய பிரம்மணः பரமேஷ்டினः கர்மபிர்வர்ததே தேஜः ரசதே ச யதா ரவேஹ. இந்த ஜெகதுபாதான காரணபூதமாக அத்விதீயமாக இருந்திருக்கிற பிரம்மத்துக்கு இந்த சுவாபாவிகமாக இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய சர்வஜத்துவம், சர்வசக்தித்வாதிகள்லாம், இந்த குணங்களுக்கெல்லாம் நித்திய விபூதிநாதனாகவும் இருந்திருக்கிற எம்பெருமானுக்கு இப்ப ஜராசந்தன வதம் பண்ணிட்டதுனால இதனால பிராகிருத சத்ருஜயாதி ரூபமா தேஜஸ் பிரபாவ நாபி வர்த்ததே நாபி க்ஷீயத்தைன்னு சொல்ற சரஸ்வத்தையில. இப்ப பெருமாளுக்கு அகடித்த கடனா சாமர்த்தியம் இருக்கிறபடினால அவரே உபாதான காரணமாகவும் இருக்கார், அவரே நிமித்த காரணமாகவும் இருக்கார், அவரே சககாரி காரணமாகவும் இருந்துருக்கார். இப்படி இருந்துருக்கிற உமக்கு யுதிஷ்டர் சொல்ற வார்த்தை இது. இப்ப ஜராசந்தனை வதம் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஜராசந்தன பீமன் தான் வதம் பண்ணான்னா கூட அந்த பீமனுக்கும் ஆலோசனை சொல்லி வதம் பண்ண வச்சவர் பெருமாள் தான். ஆகையால பிரதான பலி பெருமாளாக தான் ஆறே, கண்ணன் தான் ஆறே. இப்ப ஜராசந்த வதம் பண்ணிருக்கேன்றதுனால கண்ணனுக்கு ஒரு பெரிய தேஜஸ் வரப்போறதோ இல்ல இது பண்ணலன்றதுனால அவருக்கு குறையறதோ ரெண்டுமே இருக்க போறது இல்லை. என்ன அவருடைய குணங்கள் அப்பேற்பட்டது. நஹ்யேகஸ்ய த்விதீயஸ்ய பிரம்மணः பரமேஷ்டினः கர்மபிஹி வர்ததே தேஜः ஹ்ரசதே ச யதா ரவேஹ. சூரியனுக்கு உதய காலத்துல இருந்து மத்தியான காலம் பர்யந்தம் விருத்தி, தேஜஸ்வனுடைய விருத்தி ஏற்படுறது. அதுக்கப்புறமா போக போக சாயங்காலம் ஆச்சுன்னாக்க அந்த இறங்கு முகமாக ஆறுது, அதுக்கு ஹ்ராசம் வருது. அந்த மாதிரி பெருமாளுடைய தேஜஸுக்கு, கண்ணனுடைய தேஜஸுக்கு ஏற்ற இறக்கம் உண்டா அப்படின்னு கேட்டா கண்ணனுடைய தேஜஸுக்கு எப்பவுமே ஏற்ற இறக்கம் கிடையாது. எந்த ஒரு காரியம் பண்ண நஜதேஜித பக்தானாம் மமாஹமிதி மாதவா
ஹே மாதவா, ஹே அஜித, அப்ப ஒன்னு யாராலையும் ஜெயிக்கப்படாதவனாக இருந்துட்டு இருக்க. இப்போ நான் எப்படி இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னா, தவ பக்தானாம் இவ பசூனாம் இவ ஸ்வந்தவேதி ச நானாதீஹி பசூனாம் இவ வைக்கிருதா. பசுத்துல்யமாக இருந்திருக்கிற தேகாத்மாபிமானிகளாக இருந்திருக்கிற மம அகம் துவம் அப்படின்னு அந்த பிரிச்சு பாக்குறது இருக்க. நாம எல்லாரும் ஈஸ்வரனுடைய சரீரமாக இருந்துருக்கோம். நம்ம எல்லாருக்கும் அந்தராத்மாவாக ஈஸ்வரன் இருந்துருக்கான். அப்படி பார்க்காமல் நாம வேற ஈஸ்வரன் வேறன்னு தனியா பிரிச்சு பாக்குறதுன்றது இருக்க, அது ஒரு பெரிய தோஷம். அது அந்த மாதிரி நான் பார்க்கல. எல்லாமாகவும் நீதான் இருந்துருக்கேன்றத நான் பாக்குறேன் நானு. ஆகையால என்னால செய்யக்கூடிய செயல்கள்னு எதனா ஒண்ணு இருந்ததுன்னாக்கா அதுவும் நீ பண்ற காரியம் தானே தவிர நான் பண்ற காரியம் எதுவும் இல்லை. அப்படி சொல்லி தர்மபுத்திர கண்ணனை ஸ்தோத்திரம் பண்றேன். இப்படி கண்ணனை ஸ்தோத்திரம் பண்ணச்சு ஒரு அற்புதமான விஷயம். சிசுபால வதம்னு ஒரு மகாகாவியம் மாகன்ற பண்ணினது. அது அற்புதமான காவியம். அது அந்த காவியத்துல சொல்ற, லஜ்ஜதே நகதித பிரியம் பரோ வக்துரேவ பவதி த்ரபாதிகா விரீடமேதி நதவ பிரியம் வதன்னே ஹ்ரீமதாத்ர பவதைவ பூஜதே. உலக இயற்கைய சொல்ற ஒரு பிரபுவா இருக்கவனை பார்த்து ஒரு கவி ஸ்தோத்திரம் பண்றான். அவன் பாக்குறதுக்கே நன்னாவே இருக்க மாட்டான். அவனை பார்த்து ராஜான்னு ஸ்தோத்திரம் பண்றான். ராஜாவாட்ட இருக்குங்களே அப்படின்னு சொல்றான். அவனை பார்த்து நொல்ல கண்ணனை பார்த்து தாமரை கண்ணான்னு எல்லாம் ஸ்தோத்திரம் பண்றான். இப்படி ஸ்தோத்திரம் பண்ணச்சே இதெல்லாம் கேட்கிறவனுக்கு ஒரு நெளிவு ஏற்படும். ஐயோ, தன்னை பார்த்து இப்படி சொல்றானே, தன்னிடத்துல இல்லாத குணத்தை இருக்கிறதா சொல்றானேன்னுட்டு அவனுக்கு என்னதான் சொன்னா கூட அவன் மனசாட்சின்னு ஒண்ணு இருந்துட்டு இருக்கோம் இல்லையோ, அதுல வருது. அதுல கேட்கிறவனுக்கு ஒரு வெக்கம் வருது, சொல்றவனுக்கு அதுக்கு மேல வெக்கம் வருது. இவனெல்லாம் பார்த்து இப்படி எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டி இருக்க அப்படின்னு ஒரு வெக்கம் வருது. லஜ்ஜதே நகதித பிரியம் பரோ வக்துரேவ பவதி த்ரபாதிகா. வக்துரேவ த்ரபாதிகா பவதி. ஸ்தோத்திரம் பண்றவனுக்கு அவனுக்கு திரப்பான்றது வெக்கம் ரொம்ப அதிகமாக ஆறுதான். என்னடா ஆச்சு அப்படின்னா, விரீடமே தின தவ பிரியம் வதன்னு ஸ்ரீமதாத்ர பவதைவ பூஜதே. ஒன் விஷயத்துல இந்த லோகத்துல சொல்லக்கூடிய ஒரு நியதி இல்லவே இல்லை. பெருமாளை எந்த விதத்துல ஸ்தோத்திரம் பண்ணாலும் அந்த அத்தனை ஸ்தோத்திரத்துக்கும் அவர் உரியவராக தான் இருந்துருக்கேன். இந்த குணம் என்னிடத்துல இல்லையே அப்படின்னு ஸ்தோத்திரம் நாம கிமாமனந்தி கவயா யத்யன்யதீயான் குணான் அந்யத்ர த்வசதா அதிரோப்ய பணிதி சாதரிஹி வந்தியாத்வயி அப்படின்னு ஆழ்வான் சொல்ற பிராட்டி விஷயத்துல. ஸ்தோத்திரம்னா என்ன அப்படின்னா, யத்யன்யதீயான் குணான் அந்யத்ர த்வசதா அதிரோப்ய பணிதி. இவனிடத்துல இல்லாத குணங்களை இவனிடத்துல இருக்கிறதாக ஏறிட்டு சொல்றதுதான் ஸ்தோத்திரம்னு சொல்லப்படுகிறது. பெருமாளிடத்துல இல்லாத ஒரு கல்யாண குணம் எங்கேனா இருக்க போறதுன்னா இல்லையே. அப்ப சாதரிகி வந்தியாத்வை அந்த மாதிரி கவிகள் சொல்ற ஸ்தோத்திரம்ன்றது
உம்ம விஷயத்துல வராது. அப்ப வேதம் என்ன சொல்றது அப்படின்னா குணினிஷ்ட குணாபிதானம், இந்த குணியிண்டத்துல இருக்கிற குணங்கள் சொல்றது இருக்க அதுதான் ஸ்தோத்திரம்னு பேருன்னு சொல்ற. அப்போ வக்தாவாக இருக்கிறவனுக்கு வெக்கம் எப்ப வரும் அப்படின்னா அவனிடத்துல இல்லாத, யாரை பத்தி ஸ்தோத்திரம் பண்றோமோ அவனிடத்துல இல்லாத குணத்தை ஏறிட்டு அவனை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணமானாக்க அப்ப அவனுக்கு வெக்கம் வரும். கண்ணனுக்கு எப்படி ஸ்தோத்திரம் பண்ணாலும் எல்லா குணமும் அவனிடத்துல இருந்துட்டு இருக்கு. அந்த கேட்கிறவனுக்கும் ஒரு லஜ்ஜை வரப்போறது இல்ல, இந்த சொல்றவனுக்கும் ஒரு வெக்கம் வரப்போறது இல்ல. விரீடமே தின தவ பிரியம் வதன்னை ஸ்ரீமதாத்ர பவதைவ பூஜதே திரபாவதா பூஜதே பிரத்யுத துவமேவ ந ஜிஹேஷி இத்யர்த்தம்னு சொல்ற. அத்திர அதாவது உமக்கு வேணா வெக்கமா இருந்தாலும் இருக்கலாம், மகான்களாக இருந்திருக்கிறவாளுக்கு இவருக்கு ஏன் வெக்கம் வரும், பெருமாளுக்கு ஏன் வெக்கம் வரும் அப்படின்னா மகான்களாக இருக்கிறவாளுக்கு தன்னை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணாக்க அந்த சபையில ஸ்தோத்திரம் பண்ணா அவ்வளவா அத அவ ரசிக்க மாட்டான். அது ஏதோ ஈஸ்வர சங்கல்பத்தினால நமக்கு வந்திருக்கு, இது போய் இருக்கிற குணத்தையே சொன்னா கூட மகான்களுக்கு அது வராது, அத ராசிக்க வராது. அப்ப கொஞ்சம் இவ வெக்கப்படுற மாதிரி பார்த்துப்பா. எங்கேயும் நீ வேணா நீ மகானா போயிட்ட அப்படின்னால உன்னை ஸ்தோத்திரம் பண்றதுனால நீ வேணா வெக்கப்பட்டா படலாம், எனக்கு வெக்கமே இல்லை உன்னை ஸ்தோத்திரத்துல இருந்த. சப்ததந்தும் அதிகந்தும் இச்சதா குர்வனுக்ரஹம் அனுஜ்ஞயா மம. தர்மபுத்திரர் கேட்கிறேன், நான் ராஜசூய யாகம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், நானு குர்வனுக்ரஹம் அனுஜ்ஞயா மம, நீர் அனுமதி தானம் பண்ணணும், அவசியம் நீ ராஜசூய யாகம் பண்ணுன்னு சொல்லி உம்முடைய ஒரு அனுமதிய பண்ணி எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்ற. மூலதாம் உபகதே பிரபோ த்வயி பிராபி தர்மமய விருக்ஷதாமயா. மாகனுடைய வார்த்தை அற்புதமானது. ராஜசூய யாகம் பண்றதுக்கு உண்டான திரவியம் மொத்தம் இவரது, தர்மபுத்திரது. கண்ணன் என்ன இதுக்கு ஒரு அனுஜ்ஞை பண்றது, அவசியம் பண்ணுன்னு கண்ணன் என்னத்துக்கு சொல்லணும்? இவரே சமர்த்தனாக இருந்துருக்க. அப்படி இருக்கச்சே கண்ணனுடைய அனுகிரகத்தை என்னத்துக்கோசரம் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஹே பிரபோ மூலதாம் உபகதே த்வயி பிராபி தர்மமய விருக்ஷதாமயா. எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருந்துருக்கிறது எது அப்படின்னா நேர்தான். உபகதாம் அங்கிருத்வம், எல்லாத்துக்கும் வேறாக இருந்திருக்கிறது நீர் இருந்திருக்கிறது தர்மமயமான ஒரு விருட்சம். அந்த தர்மாத்மகமான விருட்சத்துக்கு வேறாக இருந்திருக்கிறவர் நீர்தான். பிராகபி உம்முடைய அனுகிரகத்தினால தர்மத்தை நான் சம்பாதிச்சு எனக்கு தர்மபுத்திரன்னு பேரும் வந்திருக்கு. ஆகையால இங்க தர்ம விருட்சத்துக்கு மூலமாக இருந்திருக்கிறது நீர்தான். ஆகையால உண்மை கேட்டுதான் நான் எல்லாம் பண்ணணும்னு சொல்லி அந்த தர்ம விருட்சம், அதாவது தர்மத்தை ஒரு விருட்சமாக ஆக்கிண்டு அதுக்கு ராஜாவாக இருக்கிறதுனால தர்மத்தை பிரவர்த்தனம் பண்றதுனால அதுக்கு களையாகவும் மீதி இலையாகவும் அந்த மாதிரி எல்லாம் நாம தான் இருந்துட்டு இருக்கிறதாகவும், இதுக்கு மூலமாக வேறாக கண்ணன் இருக்கிறதுனாலையும் வேர் இல்லைன்னாக்க இலையோ களையோ எதுவுமே இருக்காது. ஆகையால உண்மைதான் நீர் தான் எல்லாத்துக்கும் மூலமா தர்மத்துக்கு மூலமா போயிட்டு அப்படின்னால உம்முடைய அனுமதி தானும் கேட்கிறேன் அப்படின்னு சொல்ற. இதே சாயையில சுவாமி தேசிகன் வரதராஜ பஞ்சாசத்துல ஒரு ஸ்லோகம் சொல்ற. திராதாபதி ஸ்திதி பதம் பரணம் பிரரோஹ छायाकरीश सरसानि फलानि तत्वम्
சாகாகத த்ரிதச பிருந்த சகுந்தகானாம் கின்னாமனாசி மகதாம் நிகமத்ருமாணாம். வேதம்ன்றது ஒரு மரம். அந்த மரத்துல எல்லாமாவும் பெருமாள் இருந்துருக்கிறான். ஒரு ஆபத்காலம் வந்ததுன்னாக்கா மரத்தடியில போனாக்கா திராதாபதி, ஆபதி திராதா, ரட்சிக்கிறவராக இருந்துருக்க. இது ஒரு சில சமயங்கள்ல ரொம்ப வெயில் கஷ்டப்பட்டு வரணும்னாக்க அப்ப மரத்துங்கீழ இருந்தா நமக்கு ரட்சணம் ஏற்படுது. திராதாபதி இல்லையா, புலி தெற்கிண்டு ஓடி வருது, அப்ப ஆபத்து. மரத்து மேல ஏறிட்டான்னா புலியால ஒண்ணும் பண்ண முடியாது. திராதாபதி ஸ்திதி பதம் பரணம் பிரரோஹம், இது ரட்சணம் பண்றது. இந்த வேதத்துக்கே ஒரு ஆபத்து வந்ததுன்னாக்கா அதுக்கு ரட்சணம் பண்றவராக இருந்துருக்கவர் வேதத்துக்கு. வேதத்தை ரட்சணம் பண்றவராக இருக்காருன்னா வேதத்தை மதுகைட்ட பாடலாம் தூக்கி போயிட்டான். அப்ப அவள்கிட்ட இருந்து ரட்சணம் பண்ணி கொடுத்தவர் அவர். ஸ்திதிபதம் வேதத்துல இருப்பு உடையவராக இருந்துருக்கவர், வேதத்தினுடைய வளர்ச்சிக்கு காரணமாக இருந்துருக்கிறவர். சாயா கரீச சரசானி பலானி சத்துவம், வேதத்துல நிழலாகவும் இருந்துருக்கார். சரசானி பலானி சத்துவம், வேதத்தினால வரக்கூடிய பலமும் நீயாகவே இருந்துருக்க. இந்த மரத்து மேல இருந்துருக்கிற திரிதச பிருந்தம், இந்த 30 நித்தியசூரிகளுக்கெல்லாம் அவர்தான் பல. சாக திரிதச பிருந்த சகுந்தகானாம் கிண்ணாமனாசி, எதுவாக தான் இல்ல எல்லாமாகவும் இருந்துருக்க. தேவதைகளுக்கெல்லாம் ரட்சகனாக இருந்துருக்க. திரிதச பிருந்த கிண்ணாமனாசி, அத அதுக்கு வேறா இருந்துருக்க, மூலமா இருக்க, எல்லாமாகவும் இருந்துருக்கன்னு சொல்றார். நிகமத்ருமானம்னு வேதமாகிறன்னு. அந்த மாதிரி சப்ததந்தும் அதிகந்தும் இச்சதா குர்வனுக்ரஹம் அனுஜ்ஞயா மம மூலதாமுபகதே பிரபோ த்வயி பிராபி தர்மமய விருக்ஷதாமயா. இப்ப நிறைய வஸ்துக்கள்லாம் சேகரிச்சு வச்சிருக்கேன். அந்த கிருஷ்ணனை பார்த்து கேட்கிறேன், நீர் எனக்கு அனுகிரகம் பண்ணணும், அனுமதி தானம் பண்ணணும். நான் இந்த யாகம் பண்றதுக்கோசரம் கிம் விதேயமனயா விதீயதாம் த்வத்பிரசாதஜிதயார்த்த சம்பதாம் சாதிசாசக ஜகத்ரயஸ்ய மாம் ஆஸ்ரவோஸ்மி பவதः சஹானுஜஹ. உம்முடைய அனுகிரகத்தினால இந்த ராஜசூய யாகம்ன்றதை நான் இப்ப பண்ண போறேன். ராஜசூய யாகம் பண்ணச்சே லோகத்தெல்லாம் ஜெயிச்ச பிற்பாடு, எல்லாரையும் ஜெயிச்ச பிற்பாடு தான் இந்த ராஜசூய யாகம் பண்ணோம்னு சொல்றது. இப்ப ஒவ்வொரு திக்குக்கும் என்னுடைய சகோதரர்கள்லாம் போறா. அவள்லாம் போகச்சே அந்தந்த திக்குல போன உடனேயே அந்த ராஜாக்கள்லாம் கொண்டு வந்து தனத்தெல்லாம் இங்க கொண்டு வந்து கொட்டிட்டா. யாருக்குமே சண்டை போடுற காரியமே வைக்கல. அப்போ இப்படிப்பட்ட இந்த வஸ்துக்களை தனத்தை கொண்டு எந்தெந்த மாதிரி தானம் பண்ணணும், எந்தெந்த மாதிரி காரியம் பண்ணணும், என்ன அனுஷ்டிக்கணும், அது எல்லாத்தையும் நீரே தான் எங்களுக்கு சொல்லணும். நான் சுதந்திரன் இல்லை, நீர் என்ன சொல்றீரோ அதை நான் செய்யறவனாக இருந்துட்டு இருக்கேன். ஜகத்ரயஸ்ய சாசகா, 3 லோகத்துக்கும் நீதான் சாசனம் பண்றவனாக, ஆஜ்ஞாபனம் பண்றவனாக இருந்துருக்கவ. மாம் ஆசிரவோஸ்மி பவதः சஹானுஜஹ மாம் சாதி, என்ன எப்படி எப்படி எந்தெந்த காரியத்தை எப்படி எப்படி பண்ணணும்னு நீர் நியமிக்கணும் அப்படின்னு சொல்ற. சஹானுஜஹா, அந்த தம்பிமார்களோட எல்லாரும் உன்னாலே நியமிக்க தகுந்தவர்களாக நாங்கள்லாம் இருந்துட்டு இருக்கோம். ஆகையால நீர் எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு சொன்னார். கிருஷ்ணானுமோதித பார்த்தா பிராமணான் பிரம்மவாதினஹ யுக்துக்த்வா யஜ்ஞே காலே வவ்ரே யுக்தான் சரித்விஜஹ.
ஆஹா அவசியம் பண்ணு அப்படின்னு கண்ணன் அனுமதி தானம் பண்ணிட்டு அங்கேருந்து இதுக்கு யாரெல்லாம் ரித்விக்காக வர்றது, யார கூப்பிடுறது அப்படின்னு பார்த்தா அர்ஜுனை விட்டு கூட்டம் வர சொல்லிட்டேரான். ஊர்ல இருக்கு அங்க எத்தனை மகர்ஷிகள் இருக்காளோ அத்தனை மகர்ஷிகளையும் கூட்டுவான் அப்படின்னுட்டார். द्वैपायनो भरद्वाजः सुमन्तुः गौतमोऽसितः वसिष्ठः च्यवनः कण्वः मैत्रेयः कवशस्त्रितः विश्वामित्रः वामदेवः सुमतिः जैमिनिः क्रतुः पैलः पराशरः अगस्त्यः वैशम्पायन एव च. எத்தனை பேர் இருக்காலும் அத்தனை பேரும் கூட்டம் வந்துட்டா. கிருஷ்ணத்வைபாயனர் வியாசர் வந்துட்டு, பரத்வாஜர் கூப்பிட்டு, சுமந்து கூப்பிட்டு, கௌதமரை கூப்பிட்டார், வசிஷ்டர், செவனர், கண்வர், விஸ்வாமித்திரர், வாமதேவர், சுமதி, ஜெய்மினி, இப்படி எல்லாரும் வந்துட்டார். பராசரர் வந்துட்டார், அகஸ்தியர் வந்திருக்கார், வைசம்பாயனர் வந்திருக்கார். அங்க பெரிய யாகம் நடந்தது. யாகம் பண்ணாக்க எவ்வளவு நாள் யாகத்தையே பார்த்துட்டு இருக்கிறது. நடுநடுல கதையெல்லாம் சொன்னோமே, அந்த பகவத் கதையெல்லாம் சொல்றதுக்கு பராசரர் வந்துட்டு அங்கங்க கேள்வி கேட்டு வைசம்பாயனர் வந்து அந்த பகவத் கதையெல்லாம் கேட்டு இருக்கச்சே அங்கங்க கூட எதனா விட்டு போயிடுச்சுன்னா இந்த கதையை சொல்லலையே அந்த கதையை சொல்லலையேன்னு சொல்றதுக்கோசரம் அங்க வைசம்பாயனர் வந்துட்டாராம். அந்த பாக்குற சமூகம் மொத்தத்துக்கும் ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு நல்ல பொழுது போக்குறதுக்காக ஒரு ஏற்பட்டது. அப்ப மொத்த ராஜாக்களும் சாதிதா அகில நிருபம் மகன்மக சம்பிரதிஸ்வனய சம்பதேவதே கிம்பரஸ்ய சகுணஸ்தமஸ்னுதே பத்யவிருத்யபி யத்யரோகிதாம். இப்ப என்ன விஷயம் அப்படின்னா, கண்ணன் சொல்றாரா, நான் என்ன சொல்ல போறது, உன்னுடைய தேஜஸ்னால நீயே எல்லாரையும் ஜெயிச்சுட்ட, எல்லா ராஜாவையும் ஜெயிச்சுட்டு இருக்கச்சே எனக்கு அனுமதி கேட்கறதுன்றது இது அவ்வளவா தோணலையே. நீ ஒன்னும் சாதாரணமா உன்னுடைய 4 சகோதரர்களும் பெரிய பெரிய வீர சூறாள்லாம் இருந்துட்டு இருக்கா. அப்படி இருக்கச்சே எனக்கு போய் அனுமதி கேட்டு என்னாலதான் எல்லாம் நடக்கிறதுன்னு எல்லாம் சொல்ற அப்படின்னு கேட்டாக்க அதுக்கு சொல்ற விதேய, அதாவது மருந்து சாப்பிடுறோம், ஔஷத சேவனத்தினால மருந்து சாப்பிடுறோம். இப்போ இந்த மருந்து சாப்பிடுறதுனாலதான் அவனுக்கு குணமாறுது. பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்தது மாத்திரத்தினால இவனுக்கு குணமாயிடாது. அந்த மாதிரி இவன் எந்த மருந்தை சாப்பிட முடியும் அப்படின்னா, இவனுக்கு தோண மருந்து சாப்பிட முடியாது. டாக்டர் என்ன மருந்தை எழுதி கொடுத்திருக்காரோ அந்த மருந்து சாப்பிட்டாதான் இவனுக்கு குணமாகும். அந்த மாதிரி நீர் பிஷக் ஸ்தானத்துல இருக்கார், வைத்தியர் மாதிரி நீர் இருந்துருக்க, நீர் எழுதி கொடுத்த மருந்தை நான் சாப்பிட்டேன், எனக்கு ஆரோக்கியம் சரியா போயிடுது. ஆகையால உம்மாலதான் எல்லாமே நடக்கிறது, நீர் தான் என்ன பண்ணணும்ன்றத ஆதேசம் பண்ணணும்னா அதுக்காக அர்ஜுனை கூட்டு இத்தனை மகர்ஷிகளையும் வர வச்சுட்டாலாம். அதர்வன் சரி இவாள்லாம் வந்தா போருமா அப்படின்னா, இவாளுக்கு ரொம்ப ரொம்ப வேண்டியவாளா இருந்துட்டு இருக்காளே. உபஹூதாஸ்ததைவான்யே திரோணபீஷ்ம கிருபாதயா திருததாஷ்ட்ரா சஹசுதா விதுரஸ்ச மகாமதிஹி. இவாளுக்கு எத்தனையோ தடங்கல் பண்ணி எவ்வளோ கஷ்டத்தை உண்டு பண்ணினவாளாக இருந்தாலும் கூட திருதராஷ்டிர இவருக்கு பெரியனாவா போயிட்டு ஆகையால பெரியப்பாவை கூப்பிட்டா, சஹசுதா நீ மாத்திரம் பொண்ணை மாத்திரம் கூட்டா நல்லா இருக்காது, 100 பிள்ளைகளோடு நீயும் வந்துருப்பா. அவரையும் கூப்பிட்டு பெரியவரையும் போய் கூப்பிட்டு வந்துட்டு, துரோணர் பீஷ்மர் இவெல்லாம் எப்பவுமே இவாளிடத்துல பிரீத்தியோட இருந்துட்டு இருக்கிறவா. அவ மொத்தம் கிருபாச்சாரியர்லாம் கூட்டுட்ட. விதுரஸ்ச மகாமதிஹி அப்படின்னு ஒரு வார்த்தை போடுற, விதுரருக்கு மாத்திரம் மகாமதிஹின்னு சொல்ற. இன்னும் மீதி பேர்லாம் இல்லாத இவருக்கு மாத்திரம் ஒரு மகாமதி என்ன இருக்கு அப்படின்னா, அவர் ஜன்மாந்தரத்துல பண்ணின ஒரு சுக்கிருதம், அவர் பக்தியோக நிஷ்டராக இருந்துட்டு இருக்கிறதுனாலதான் இந்த ஜென்மாவில
திரைவர்ணிகராக அவர் பிறக்காட்டா கூட ஜன்மாந்தரத்தினுடைய பண்ணின ஒரு புண்ணிய விசேஷத்தினால எல்லாத்தையும் அறிந்தவராக விதுரர் இருந்துருக்கு. இப்படி பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியாள், சூத்ராள், யஜ்ஞதிதிருட்சவா யாகத்தை பார்க்கணும்னு நினைக்கிறவா யார் யார் உண்டோ மொத்த பேரும் அந்த இடத்துல வந்துட்டாலும். தசரதர் அசுமேத யாகம் பண்றதுக்கு, புத்திரகாமேஷ்டி பண்றதுக்கு முன்ன அசுமேத யாகம் ரிஷிசிங்கரை கூட்டு பண்ற. அப்ப சரையூனுடைய கரையில யாகம் பண்ணச்சே பெரிய ஒரு கொட்டா போட்டு விசேஷமா பந்தல்லாம் போட்டு யாகம் பண்ற. அப்ப மந்திரிமார்களை பார்த்து சொல்ற தசரத சக்கரவர்த்தி, இங்க வரவா யாருக்கும் எந்த குறையும் இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் எல்லா விதமான ஒரு ரட்சணமும் ஏற்படணும், ஒரு குறையும் இல்லாத நீ பாத்துக்கணும் அப்படின்னா. வித்வான்சோ பிரம்ம ராட்சசான்னு சொல்ற. வித்வான்களாக இருந்துருக்கிறவன் பிரம்மராட்சசனாக்கா என்ன அர்த்தம்னா தோஷத்தை சுலபமா கண்டுபிடிச்சிடுவான். சில பேரால நல்லதுதான் சில பேர் கண்ணில் படும், சில பேருக்கு தோஷமே தான் கண்ணில் படும். ஆகையால யார் கண்ணிலையும் தோஷம் இருந்தா தானே கண்ணில் படுறதுக்கு, தோஷமே இல்லாத நடந்துக்கோன்னெல்லாம் மந்திரிமார்களுக்கு கட்டளை இடுற. அந்த மாதிரி பிரமாதமான யாகம் நடக்கிறது. இது அதுல ததஸ்ததேவ யஜனம் பிராமணாः ஸ்வர்ணலாங்கலைः கிருஷ்வா தத்ர யதா நியாயம் தீட்சயாஞ்சக்ரிரே நிருபம் ஹைவாः கிலோபகரணாः வருணஸ்ய யதா புரா. தேவதைகள்லாம் வந்துட்டாலாம். மகர்ஷிகள்லாம் என்ன பண்ணிருக்கா, இந்த யாகம் பண்ற பூமிய உழணும். அந்த உழத்துக்கு ராஜா உழணும். அந்த உழத்துக்கு தங்க கலப்பையால அந்த யாகம் பண்ற பூமிய தர்மபுத்திரர் உழறான். இந்த மாதிரிதான் ஜனக மகாராஜா யாகம் பண்றதுக்காக அந்த ஸ்தலத்தை உழைச்சேதான் சீதா பிராட்டிய அந்த இடத்துல ஆவிர்வாவம், சீதா பிராட்டியினுடைய ஆவிர்வாவம் தோற்றம்ன்றது ராமாயணத்துல சொல்லிருக்கு. அந்த மாதிரி இவர் வாழலாம் மகர்ஷி. அது எல்லாத்துக்கும் ஒரு மந்திரம். அங்கேருந்து மண்ணு கொண்டு வரத்துக்கு மந்திரம், தர்ப்பம் கொண்டு வரத்துக்கு மந்திரம், சமைத்து கொண்டு வரத்துக்கு மந்திரம், ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு மந்திரம் இருக்கு. அந்த மந்திரத்தை சொல்லி சொல்லி மகர்ஷிகள்லாம் இவாளுக்கு பண்ணி தீட்சை பண்ணி வச்சாலாம். தீட்சை பண்ணி வைக்கிறதுக்கு முன்ன என்ன பண்ணணும் அப்படின்னா, நதி ஸ்நானம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தீட்சை பண்ணணும். அதுக்காக எங்கடா தீர்த்தாமறது அப்படின்னா, கங்கையில போய் தீர்த்தாமட்டும். கங்கையில தீர்த்தாமன்னாக்க கங்கையை தரிச்சுட்டு இருக்கிற சிவபெருமானே இங்க வந்துட்டாராம். சிவபெருமானே வந்த பிற்பாடு கங்கைக்கோசரம் எங்கேயான போகணுமா அப்படின்னா, அவர் தள்ளதானே கங்கா நதியும் போயிட்டு இருக்கு, அங்கேயே வந்துட்டான் எல்லாமே. இது மாகனுடைய வார்த்தை, அற்புதமான வார்த்தை. இதுக்காக இன்னொரு இடத்துக்கு போக வேண்டாம். இந்திரபிரஸ்தம் எங்கேயோ இருந்துட்டு இருக்கு, கங்கை எங்கேயோ போயிட்டு இருக்குது, அதுக்கோசரம் அலகாபாத்தா போறது இல்ல மந்தாகினிக்கா போறது, எங்க போறது அப்படின்னா எங்கேயும் போவானா. இந்த யாகத்தை பாக்குறதுக்கு சிவபெருமான் வந்திருக்காரு, அவர் தலையில கங்கை ஓடின்னு இருக்குது, அவர் குனிஞ்சேர்னா போறோம், கங்கை கொட்ட போறது, கங்கை கொட்டினா அதுல போய் தீசாமட்டுட்டார் அப்படின்னு ஒரு கவியா ரசமா சொல்ற. மனையோட்சரட்சாம்சி மகர்ஷிகள், யக்ஷாள், ரட்சசாள், கிண்ணறாள், இப்படி எல்லாருமே அங்க இந்த ராஜசூய யாகத்துக்காக வந்துட்டான். ராஜசூய யாகம் விசேஷமாக நடக்கிறது. அதுல எந்த ஒரு தவறும் இல்லாமல் ரொம்ப அற்புதமாக அந்த ராஜசூய யாகம் நடந்துதான். நிர்குணோபி விமுகோ ந பூபதேஹி தானசௌண்ட மனசः புரோ பவதி வர்ஷுகஸ்ய கிமபः கிருதோன்னதேஹி அம்புதஸ்ய பரிஹர்ய மூஷரம். தானசௌண்ட மனசः, தானசூரி, தானத்துல ரொம்ப பகுப்பிரதம் நிறைய கொடுக்கிறவனாக இருக்கவன். அந்த பூபதியாக இருந்திருக்கிற இந்த தர்மபுத்திர நிர்குணக. இப்போ தானம் கொடுக்கச்சே இப்ப பெரிய நிறைய வாஸ்தவாளாக இருந்துருக்கலாம், பெரிய அனுஷ்டாதாவாக இருந்துருக்கலாம். பாத்திரத்துல தானம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். இப்ப நிறைய வாசிச்சவர், அவருக்கு வேதாத்தியனம் பண்ணவர், சாஸ்திரம் வாசிச்சவர், பிரம்மவித்து,
இவர் பெரிய அனுஷ்டாதா, இவர் பரமேகாந்தி அப்படின்னு எல்லாம் அவளுக்கெல்லாம் கொடுக்குறான். இப்போ அந்த ராஜா எதிர ஒண்ணுமே தெரியாதவன், ஒன்னும் வாசிக்காதவன், நிரட்சர குட்சியா, அவன் தபஸ் இல்ல, வித்யை இல்ல, குணம் இல்ல, ஒன்னும் இல்லாதவனாக இருந்தான்னாக்கா அவன் போய் எதிர நிக்கிறான். எதிர நின்றான்னாக்கா உனக்கு என்னடா உனக்கு கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஒண்ணும் கிடையாது போன்னு சொல்லிடுவானோன்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லையா. நிர்குணோ பிபிமுகோ ந பூபதே தானசௌண்ட மனச புரோ பவதி. அவர் கண்ணுலையும் இவனுக்கு எந்த குணமும் இல்லாட்டா கூட இவனிடத்துல ஏதோ ஒரு குணம் இருக்கிறதா அவர் கண்ணுல விசிட்டர் கண்ணுல புலப்படுமா. அவனுக்கும் நிறைய சந்தோஷமாக என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்து அனுப்புவேறான். வருஷகஸ்ய கிமபக்ருதோன்னதே அம்புதஸ்ய பரிஹாரிய பூஷரம். மேகம் வருஷிக்கிறது. வருஷிக்கச்சே அந்த மழை இது ஃபெர்டைல் லேண்டு, இது நல்லா விளையிற இடம். இந்த இடத்துல மழை பெஞ்சுமானாக்கா 3 போகம் விளையும். இந்த இடத்துல மழை பெஞ்சுமானாக்கா இது நிறைய தீர்த்தெல்லாம் சேமிக்கிறதுக்கு வழியா இருக்கும் அப்படின்னு எல்லாம் நினைச்சிட்டு மழை பெய்யல. அங்க ஊஷர பிரதேசம் ஒண்ணு இருக்க, அந்த இடத்துலயும் மழை பெய்யறது, இந்த ஃபெர்டைல் லேண்டா இருக்கிற இடத்துலயும் மழை பெய்யறது, எல்லா இடத்துலயும் மழை பெய்யறது. அந்த மாதிரி தர்மபுத்திர எல்லாருக்கும் வாரி வாரி கொடுக்கிறேனா. அந்த யாகத்துல எல்லாம் முடிஞ்சு போச்சு, யாகம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. கடைசி நாள் சுத்தியாகஸ்தன்னு கடைசி நாளுக்கு பேரு. அந்த சுத்தியாகத்துல ரொம்ப அற்புதமா இருக்கும். யாகம்லாம் பார்க்கணும், நேரம் பார்க்கணும். அது சாமங்கள்லாம் சொல்லுவான். ஒரு சாயங்காலம் ஆரம்பிச்சாள்னாக்கா, சாமம் சொல்றதுக்கு ஆரம்பிச்சாள்னா, உத்காத்த ஆரம்பிச்சாள்னாக்கா ஒரு 3 மணி காலம் அப்படியே ஓயாத சொல்லுவா. அவ்வளவு சிராவியமா இருக்கும் யாகம். இந்த யாகத்தை அது பார்த்தாலே போறோம், நமக்கு சகல புருஷார்த்தமும் சித்திச்சிடும். அது யாக ரூபமாக தானே பெருமாளும் இருந்துட்டு இருக்கு. அந்த சுத்தியாகத்துல அந்த யாகத்துல இதெல்லாம் முடிஞ்ச பிற்பாடு எல்லாருக்கும் தட்சிணை கொடுக்கணும். சௌத்தியேஹன்யவனி பாலோ யாஜகான் சதசஸ்பதீன் அபூஜயன் மகாபாகான் யதாவத் சுசமாஹிதா. அங்க இருந்திருக்கிறவா எல்லாரையும் அவளுடைய நிலைக்கு ஏற்ப தர்மபுத்திரர் அவளுக்கு சத்காரம் பண்றேன், அவளுக்கெல்லாம் பகுமானம் பண்ணணும்னு ஆரம்பிக்கிறேன். சரி, யாருக்கு முதல்ல கொடுக்கறது? அக்ர பூஜை யாருக்கு கொடுக்கறது? சதஸ்ய கிரஹரார் அக்ரியார்ஹணம் வை அணாம் ருகம் வை விமர்சன்ஸ்ச சபாசதாம் நாத்யகச்சதனைகாந்த்யாத் சஹதேவஸ்ததாப்ரவீத். யாருக்குடா முதல் மரியாதை பண்றது அப்படின்னுட்டு ஒரு பெரிய யோசனை வந்துதான். அந்த யோசனை வந்த உடனே தர்மபுத்திரர் பாக்குறேன். தர்மபுத்திரர் பார்த்தேன்னாக்க இங்க பாக்குற துரோணாச்சாரியர் இருக்க. துரோணாச்சாரியர் தான் எல்லாருக்குமே இவருக்கு ஆச்சாரியனா போயிட்டு அப்படின்னால அவருக்கு தான் அக்ரதானம் கொடுக்கணும் அப்படின்னு தோன்றது அவரை பார்த்த உடனே. அண்ணண்ட பார்த்தாக்க பீஷ்மர் பிதாமகர் இருந்துருக்கு. அவர் தன்னுடைய குலத்துக்கு குலபதியாக இருந்துருக்கு. அவருக்கு கொடுக்காத யாருக்கு கொடுக்கறது அப்படின்னு அவரை பார்த்த உடனே தோன்றது. இவ குலத்துல பெரியவரா இருந்துருக்கு திருதராஷ்டிரர். அவர் மனசுல எதனா இருந்தால் கூட ஆத்துல பெரியவர்ன்ற முறையில சில பேருக்கு கௌரவம் கொடுக்கணுமே, அவரை கௌரவிக்கிறதான்னு தெரியல. கிருபாச்சாரியர் இருக்க, இங்க பார்த்தா மகர்ஷிகள் இருக்க, வியாசரே வந்திருக்க. வேற யாரும் வேணும்? சாட்சாத் பகவான் நாராயணன் தானே, அவரே வியாசரே வந்திருக்கே. இன்னும் பார்த்தோம்னா பராசரர் வந்திருக்கார், மைத்ரேயர் வந்திருக்கார், வசிஷ்டர் வந்திருக்கார், விஸ்வாமித்திரர் வந்திருக்கார். இவெல்லாம் எவ்வளவு தபஸ் பண்ணுவா. எல்லாருக்குமே அக்ரதானம் பண்ணலாம் போல இருந்துருக்கு. அனைகாந்தியமாக இருந்துருக்கு. இது ஒருத்தர்தான் இந்த அக்ரதானத்தை ஏத்துக்க கூடியவராக இருக்கேன்றது சொல்ல முடியாத ஒரு நிலை. அந்த நிலையில யாரை கொண்டு யாருக்கு தன்றது அப்படின்னு தெரியல.
ரொம்ப குழம்பி போய் நிக்கிறேனா. அப்பதான் சகதேவன் சொல்றானா, சகதேவ ததாபிரவீத்ன அர்ஹதி ஹ்யச்யுத ஸ்ரேஷ்ட்யம் பகவான் சாத்வதாம் பதிஹி ஏஷ வை தேவதா சர்வா தேச கால தனாதயா. கண்ணன் இருக்கார, அவரை விட்டுட்டு வேற யாருக்கான அக்ரதானம் பண்ணுமான்னா, அவர் தான் அங்கேயா இருக்கார், மீது எல்லாரும் அங்கமாக இருந்துருக்கா. அவர் கண்ணன் தான் எல்லாருக்கும் ஆத்மாவாக இருந்துருக்கார், எல்லாரும் கண்ணனுடைய சரீரமாக தான் இருந்துருக்கா. யதாத்மகம் இதம் விஸ்வம் கிருதவச்ச யதாத்மகாக அக்னிஹி ஆஹுதய மந்திராக சாங்கியம் யோகஸ்ட யத்பரம் எல்லாமே கண்ணனுக்கு சரீரமாக திகழ்கின்றன. எல்லாமே கண்ணனுடைய திருமேனியாக திகழ்கின்றன. எல்லாத்துக்கும் ஆத்மாவாக இருக்கிறவர் அவர் தான். அப்படி இருக்கச்சே அவரை விட்டுட்டு வேற யாருக்கான கொடுக்கணுமான்னா அப்படின்னு சகதேவன் சொல்றான். சகதேவன் சொல்ற வார்த்தைய எல்லாரும் அபிநந்தனம் பண்றாளாம். அங்க இருக்கிறவா எல்லாரும் ரொம்ப சரியா சொல்லியிருக்கப்பா. அப்ப கண்ணனுக்கு தான் அக்ரதானம் பண்ணணும், அவசியம் கண்ணனுக்கு அக்ரதானம் பண்ணணும். யுதிஷ்டிரரும் கண்ணனுக்கு அக்ரதானம் பண்றதுக்காக கிளம்பி போறேன். எப்படி அக்ரதானம் பண்றேன், இதுல ஆட்சேபம் வருதா, அதெல்லாம் பத்தி அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். இப்படிப்பட்ட சர்வாத்மாவாக இருந்துருக்கிற கண்ணனுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் எல்லா சமயத்திலையும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிண்டு, யுதிஷ்டர் எப்படி கண்ணனுடைய அனுகிரகத்தையே எப்பவும் விரும்பினரோ அந்த மாதிரி அவனுடைய அனுகிரகம் ஒன்னே நமக்கு புகழ் என்கிற எண்ணத்தோட நாம இருக்கணும்ன்ற புத்தியும் அவன் தான் கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹ.